ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். நாம் இன்னைக்கு பார்க்கறது மார்ச் 30 உகாதி பண்டிகை. தெலுங்கு பேசும் மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள், பிறகு ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் இது சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும். உகாதி என்பது தெலுங்கு புத்தாண்டு சம்வத்சராதி என்று அழைக்கப்படுகிறது. இது இந்து நாட்காட்டியின்படி ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. இது சைத்திர மாதத்தின் முதல் நாள். பொதுவாக கிரிகோரியன் நாட்காட்டியில் இந்த வருடம் மார்ச் 30 ஞாயிறு அன்று வருகிறது. நாம் இந்த ஒரு டிராயிங் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இன்னொரு டிராயிங் பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன மெசேஜ். அதுக்கப்புறம் உகாதி எந்தெந்த மாநிலங்களில் கொண்டாடுறாங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் குடி பட்வா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. திரும்ப நமக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் ஏப்ரல் 14 சித்திரை 1 கொண்டாடுவாங்க. கேரளத்தில் விஷு, பஞ்சாபில் பைசாகி மற்றும் மேற்கு வங்கத்தில் பொய்லா போஷாக் என்ற பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. மணிப்பூரில் செய்சபா என்று கொண்டாடப்படுகிறது. பிறகு நம்ம உகாதியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உகா என்றால் யுகம் அல்லது கால தொடக்கம். அதாவது உகாதி அப்படின்றது யுகாதி என்ற சொல்லிலிருந்து வந்ததாகும். யுகம் என்பது கால சக்கரத்தை குறிக்கிறது. ஆதி என்பது தொடக்கம், அதாவது ஆரம்பத்தை குறிக்கிறது. இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. இது சந்திரமானபடி புத்தாண்டு ஆகும். இந்த நாளில் பெருமழை காலம் முடிந்து வசந்த கால தொடக்கத்தை குறிக்கிறது. நம்ம இந்த டிராயிங் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் டிராயிங். இதுக்கு ஒரு சின்ன மெசேஜ் பார்க்கலாமா? நாம் வீட்டில் வீட்டை தூய்மை செய்து கோலமிட்டு நாம் மாங்கனி இலை தோரணம் நாம் இப்படி கட்டுவோம். விஷ்ணுவிற்கும் மகாலட்சுமிக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. உகாதி பச்சடி நாம் செய்வோம். அந்த உகாதி பச்சடி இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு, உப்பு ஆகிய 6 வகையான சுவைகளை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு பானமாகும். இதில் வேப்பம்பூ, மாங்காய், வெல்லம், புளிக்கரைசல், மிளகு இதனை சேர்த்து செய்வாங்க. இது வாழ்க்கையின் 6 பரிமாணங்களை குறிக்கிறது. இன்பம், துன்பம், பயம், வெற்றி, தோல்வி, வியப்பு இதனை குறிக்கிறது. திரும்ப கோவிலில் ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் தெலுங்கு தேவாங்கர் மக்களால் அன்று சவுண்டம்மனுக்கு பண்டிகை கொண்டாடப்பட்டு கத்தி போட்டுக்குவாங்க, கோலாட்டம் செய்வாங்க. எல்லா விதமான சக்தி அழைப்பு நடைபெறும். கோலாகலமாக பண்டிகைகள் நடைபெறும். பிறகு சாயந்தரம் பஞ்சாங்கம் வாசிப்பு. அம்மன் கோவில்கள் புதிய ஆண்டில் எதிர்கால பலன்களை பார்க்கறதுக்காக பஞ்சாங்கம் மூலம் அறிந்து கொள்வது. பழையவற்றை விடுத்து புதிய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் வாழ துவங்குதல். உகாதி என்பது புதிய தொடக்கத்திற்கான நாள் என்பதால் மக்கள் மகிழ்ச்சியுடனும் புதிய ஆடைகள் அணிந்து உறவினர்களுடனும் அவரவர் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து கொண்டாடும் பண்டிகையாகும். இந்த டிராயிங் பார்த்துட்டோமா? இன்னொரு நெக்ஸ்ட் டிராயிங். అందరికీ నూతన సంవత్సరం శుభాకాంక్షలు. హ్యాపీ ఉగాది. உகாதி நல்வாழ்த்துக்கள். ஸ்வரன் ஆர்யா ஆர்ட்.